எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்ஸ்கர்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாவாடை இப்போ 7 பாட்டு 6 பாட்டு 8 பாட்டு இந்த மாதிரி நிறைய பாட்டில் அந்த பாவாடை வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ 7 பாட்டு பாவாடைக்கு 7 பாட்டு தான் கட் பண்ணணுமா, ஏன் அதை விட கம்மியாக கட் பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வி எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வரும். அதை ரொம்ப ஈஸியாக 8 பாட்டாக இருந்தாலும் அதை எப்படி நாம் 2 பாட்டில் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று போடுங்க. அப்படின்னா தான் எனக்கு அது என்கரேஜிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோஸ் போயிடலாம். இப்போது இது மாதிரி தான் நாம் ரெடிமேடில் எடுக்கும்போது நமக்கு இன்ஸ்கர்ட் கிடைக்குது. இது ஒரு 7 பாட்டு பாவாடை. 7 பாட்டு 8 பாட்டு 6 பாட்டு உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் இந்த பாவாடையில் நான் சொல்கிற 3 அளவுகளை நீங்கள் அளந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பெல்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ இங்கே பாருங்கள், இந்த பெல்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து இதனுடைய பெல்ட்டோட உயரம். ஓகேங்களா? இந்த பெல்ட் வந்து நீங்கள் 2 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 1 இன்ச்சு 1.25 இன்ச்செல்லாம் நமக்கு சரியாக வராது, அதனால் இதுக்கு 2 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்த நான் அப்படியே அளக்குறேன். எனக்கு 20.5 இன்ச்சு இருக்குது இந்த ஹிப்பு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து இதனுடைய உயரம். ஓகேங்களா? இதனுடைய உயரம் வந்து எனக்கு பாருங்கள், நான் இந்த ஹிப்போட இந்த ஜாயினிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் வச்சுருக்கேன். கீழே இந்த இடம் வரைக்கும் எனக்கு 30.5 வருது. ஓகேங்களா? அகலங்கிறது எங்கே பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கீழ்ப்பகுதி இந்த விரிவான பகுதி இருக்குது இல்லையா, இந்த இடத்த தான் நாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜு வரைக்கும் அப்படியே அளந்துக்கோங்க. எனக்கு 35 இருக்குது. ஓகேங்களா? கீழ்ப்பகுதி 35 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாம் 3 அளவுகள் அளந்தோம். ஹிப்பு 20.5, உயரம் 30.5, அகலம் 35. இந்த 3 அளவுகளும் நீங்கள் அளந்துக்கணும். ஓகேங்களா? இப்போது இதில் எத்தனை பார்ட் இருந்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இதனுடைய 3 அளவுகளை மட்டும் நாம் அளந்துக்கிட்டோம். இதை நான் இது மாதிரி 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கிட்டேன். இதில் 4 பீஸ் இருக்குது. நீங்கள் 2ஆக கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்த இது மாதிரி போட்டுக்கணும், 2ஆக போட்டுக்கணும். ஓகேங்களா? எனக்கு என்னோடய கேமரா வியூ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் கீழே போட்டு கட் பண்ணி காட்டினாலும் அது தெளிவாக தெரியலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு பேப்பரில் உங்களுக்கு இதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய கிளாத்தோட கீழ்ப்பக்கம் கரைப்பகுதின்னு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் அந்த இது போட்டிருக்கேன். நீங்கள் 2 துண்டாக கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய உயரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய உயரம் நம்மளுக்கு 30.5. நான் 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக, அதாவது இங்கே நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணணும் இல்லையா, இந்த இடத்துக்காக ஒரு 1/2 இன்ச்சும் கீழே நம்ம பட்டி போட்டு தான் ஆகணும். அதனால் அதுக்கு ஒரு 1 இன்ச்சும் நான் 1.5 இன்ச்சு இதுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு 30.5
32 ஆகிடும். ஓகேங்களா, 1.5 இன்ச் ஆட் பண்ணும்போது 32 ஆகிடும். நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது என்னோட ஹிப் சைஸு 20 இருந்துச்சு. இது வந்து 35 இருந்துச்சு. ஓகேங்களா, இது எனக்கு இப்போது 35 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு 35 எங்கே வர வருதோ அங்கே வர நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இது வரைக்கும் 35 வருது அப்படின்னா இங்கே வர நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே எனக்கு 35, இது வந்து உயரம், இது வந்து அகலம், அதை நாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, கீழே வந்து 35 இருக்குது, மேலே எனக்கு 20 வரணும். அதனால் இதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 35 20 வர்ற மாதிரி குறைக்கணும்னு வச்சுக்கலாம். 20னா உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே 35 இல்லையா, இங்கே வந்து என்ன வரணும், நமக்கு 20 வரணும். அப்போ 15 இன்ச்சு கீழ்ப்பகுதியில் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போது இந்த எண்டிலிருந்து ஒரு 7.5 இன்ச்சு 2 பக்கமுமே நான் இது மாதிரி, இது ஒரு 7.5 இன்ச்சு, இது ஒரு 7.5 இன்ச்சு. ஓகேங்களா, இங்கே ஒரு 7.5, இங்கே ஒரு 7.5, இது ஒரு 20. இப்போ இதை நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கு 35 வந்துடும். இப்போ நான் இதை எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதை நான் கட் பண்ணிட்டேன்னா, நான் இதை ஏற்கனவே டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நான் இதை இப்படியே கட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு எத்தனை பீஸா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 பீஸ் தான் வரும். இப்போ நான் 8 பீஸாக எடுக்க வேண்டிய பகுதியை நான் 2 பீஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ 8 பார்ட்டு எடுத்து தான் நாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் 2 பார்ட்டாகவும் எடுக்கலாம். ஓகே, எனக்கு 2 பார்ட்டு வரலை, இங்கே 35 வரலை, நான் 4 பார்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இப்போது அந்த 35ல் பாதி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 35ல் பாதி 17.5, இங்கே வந்து 17.5. இந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு. ஏன்னா நம்ம நிறைய அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே பார்ட்டாக போகும்போது நமக்கு என்ன ஆகும், 2 பக்கமும் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால. இப்போ கீழே எனக்கு 18.5. இப்போ இதையே நான் வந்து மேலே கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும், 35 வச்சு தான், 32 வச்சு தான் ஆகணும். அதனால் அதை வழக்கம் போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா, உயரம் நாம் எப்பயும் போல தான் எடுக்கணும் 32. இந்த அகலம் மட்டும் அதில் எடுத்ததில் பாதியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி தான். இப்போ 8 பார்ட்டாக வேணும் அப்படின்னா இதில் பாதியாக கன்வெர்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதுதான் இதனுடைய மெத்தடு. இப்போ எனக்கு 17.5 இருக்குது இல்லையா, இங்கே 18.5. அப்போ 18 நாம் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு மேலே அப்போ என்ன வரணும், எனக்கு 20ல் பாதி வரணும், அப்போ 10. அப்போ எனக்கு 11 வரணும், ஏன்னா இங்கேயும் தையலுக்கு வேணும் இல்லையா. 20ல் பாதி 10. இந்த 2 எனக்கு 1/2 இன்ச்சு 2 பக்கமும் இங்கேயும் ஸ்டிச்சிங்க்கு வேணும். அப்போது இந்த 18 எனக்கு 11 வரணும். அப்போ இங்கே 3.5 வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே 3.5, இங்கேயும் 3.5, 7 வருது. 18ல் 7 போக நமக்கு 11 மீதம் கிடச்சிக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுடைய இன்ஸ்கர்ட் இருந்தால் நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள். இது மாதிரி ஷேப்பில் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும். நம்மளுடைய ஹிப்பு பகுதியில் வந்து குறுகலாகவும் கீழே வந்து நமக்கு அதிகமாகவும் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை நீங்கள் 6ஆக பிரிக்கணும் அப்படின்னா
6ஆக அதை பிரிச்சுக்கணும். இப்போ இங்கே நான் ஒரு விஷயம் 2ஆக பிரிக்கும் போது சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் தையலுக்காக ஆட் பண்ணணும். ஏன்னா ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. இப்போ 35ங்கிறது 36 ஆயிடணும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த 2 பக்கமும் ½ இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நாம் இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா. இப்போ இந்த இடத்த நாம் என்ன பண்ணணும், நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா பெல்ட் பகுதி, அந்த இடத்துல நாம் ஒரு 5 இன்ச்சு அகலத்துக்கு, இங்கேருந்து 5 இன்ச்சு அகலம், நமக்கு 20 அரை இருந்தது இல்லையா, அதை நான் 2ஆக தான் வச்சுருக்கிறேன். 20 அரையை 22ஆக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 5 இன்ச்சு இங்கே அகலம், 22 இன்ச்சு இங்கே நீளம், இது மாதிரி வச்சு ஒரு பெல்ட்டு கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான். இது மாதிரி உங்களுடைய கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய கிளாத்தில் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெல்ட்டுக்கான பகுதி 5 இன்ச்சு. ஓகே, இது பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னபடி நான் 4 பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேங்களா. நாம் இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 4 பார்ட்டு, அந்த 4 பார்ட்டையுமே 1 by 1ஆக நாம் இப்போது ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது வந்து நாம் எப்பயுமே 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். நான் இதில் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சிங் தான் போட்டு காட்டியிருக்கேன். ஓகேங்களா. ஜாயின் பண்ணும்போது நாம் இன்னொன்று கவனிக்கணும். நாம் வந்து தையலுக்காக 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு 2 பக்கத்துக்கும் சேர்த்து தான். அப்போது ஒரு பக்கத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ½ இன்ச்சு, நம்ம விடுற ½ இன்ச்சை நாம் அதே அளவு நாம் பிடிக்கணும். அதிகமாகவும் பிடிக்கக்கூடாது, குறைவாகவும் பிடிக்கக்கூடாது. நாம் எவ்வளோ தையலுக்கு விடுறோமோ அதே சேம் அளவு நாம் பிடிக்கும்போது தான் ஒரு பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 பீஸ் இல்லையா, இப்போ 3ஆவது பீஸ் ஜாயின் பண்ணுறோம். கீழே வந்து எட்ஜில் நமக்கு கீழ்ப்பகுதி முடியும் போது நாம் ஈவனான சைஸில் முடிகிற மாதிரி பார்த்துக்கணும். 2 எட்ஜும் ஒரே சைஸில் முடியணும். இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் டிப்ஸ் மாதிரி. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக 4th ஒன், ஏன்னா இவங்க 8 பார்ட்டை 4 பார்ட்டாக சொல்லித்தரேன்னு சொல்லி, இவங்க 8 பார்ட்டை 2 பார்ட்டாக சொல்லித்தரேன்னு சொல்லி 4 பார்ட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு 2 பார்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்தேன் இல்லையா, நீங்கள் அது மாதிரி கட் பண்ணால் 2 பார்ட்லேயே ஸ்டிச் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணால் 4 பார்ட்டில் ஸ்டிச் பண்ணணும். இதுலேயும் பாதியாக ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு 8 பார்ட்டு. ஓகேங்களா. ஓகே, இப்போ நாம் 4ஐயுமே ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. 2 பக்கமும் ஓரம் இருக்குது இல்லையா, லாஸ்ட் எட்ஜ், அந்த இடத்துல ஹிப்பு பகுதியில் இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு பிசுறு மடித்து அடிச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் பிசுறு மடிச்சுட்டு அகைன் ஒரு மடிப்பு, இது மாதிரி நாம் மடித்து சுருட்டி அடிச்சிட்டோம். இது வந்து நாம் அந்த பெல்ட்டு ஏற்றும் போது பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நாம் 5 இன்ச்சில் ஒரு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்த ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அந்த இடத்த நாம் ஹிப் பகுதியில் வச்சு நாம் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் எடுக்கிற கிளாஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ப்ளவுஸ் கிளாஸ், சுடி, பாவாடை சட்டை 3மே எடுக்கிறேன். 3மே 500 rupees தான். 10 days வீடியோ, அதாவது ஆன்லைன் கிளாஸ் போகும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் 500 கொடுத்து ஒன்றில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் கிளாஸ் தான். உங்களுக்கு வந்து இந்த 10 நாள் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே, உங்களுக்கு தைக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிறதா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ரொம்பவே வீடியோஸ் தெளிவாக இருக்கும்.
500க்கு ஒர்த் இல்லையா அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ப்ளவுஸ் கிளாஸில் வந்து கிராஸ் கட்டிங் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். சுடிதாரில் வந்து 3 பேண்ட்டுமே சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு டாப்பு 3 விதமான பேண்ட்டு, பாவாடை சட்டைக்கு பாடி பாவாடையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். லைனிங் வச்சு ஒரு சட்டை, நார்மலான பாவாடை ஒரு பாவாடை வெளியில் கட்டுற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போயிடலாம். அதாவது நாம் இந்த 5 இன்ச்சு பீஸை வைக்கும்போதே ஒரு 1 இன்ச்சுக்கு பிசுறு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வைக்கணும். வச்சுட்டு நாம் பெல்ட்டு ஏற்றுற இடத்துல நாம் உயரம் எடுக்கும்போது 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா தையலுக்காக, மேலே 1/2 இன்ச்சு, கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு. இப்போ பெல்ட் ஏற்றுறதுக்காக விட்ட நான் அந்த 1/2 இன்ச்சை இந்த பெல்ட்டோட பகுதியவும் அந்த இடுப்போட பகுதியவும் ஜாயின் பண்ணுறோம். முடிகிற இடத்துலையும் நாம் அதே மாதிரி பிசுறு மடிச்சுட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். நான் வந்து 22 இன்ச்சு எடுக்க சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தோணுதுன்னா 1 இன்ச்சை ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ பிசுறு மடிச்சுட்டு நாம் இது மாதிரி முடிச்சுக்கிறோம். அகைன் நாம் ஏற்கனவே வச்ச பகுதி வந்து நாம் உள்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ மடித்து வைக்கும்போது நமக்கு இது நேர்பக்கம் வந்துடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சு அகைன் மடிச்சிருங்க. ஏற்கனவே தையல் போட்டிங்க இல்லையா, அந்த தையலையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அந்த தையல் தெரியாத அளவுக்கு உள்பக்கம் போயிடுற மாதிரி வச்சுட்டு இப்போ நாம் ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு இது நேர் பகுதியில் வர்றதுனால ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ ஏற்கனவே பெல்ட்டில் இந்த பீஸை ஏற்றும் போது ஒரு 1/2 இன்ச்சு வச்சு அடித்தாச்சு. இப்போ அகைன் 1/2 இன்ச்சு பிசுறு மடிச்சிட்டோம். அப்போ மீதம் இருக்கிறது 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சு இப்போ நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால 2 இன்ச்சு பெல்ட்டு உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் நாம் 5 இன்ச்சு கட் பண்ணோம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அகைன் ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறோம். அந்த பிசுறு எல்லா இதோடையும் சேர்த்து இப்போ போட்ட ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஸ்டிச்சிங் தள்ளி, ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நாம் பெல்ட்டில் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சிங் போடணும். நம்ம ரெடிமேட் இன்ஸ்கர்ட்லேயும் நமக்கு இந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, பெல்ட்டோட கீழ்ப்பகுதியில் 2 இன்ச்சுக்கு கீழே 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து நாம் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கேயும் 2 ஸ்டிச்சிங் தான் நீங்கள் போடணும். நான் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டிச்சிங் தான் காட்டியிருக்கிறேன். இங்கேயும் கீழே சேம் கரெக்டாக ஃபினிஷ் ஆகணும். 2 பக்கமும் சிக்ஸாக்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் கீழ்ப்பகுதியில் பட்டி போட்டுடலாம். நாம் விட்ட 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு பிசுறு மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு வச்சோன்னா அந்த 1 இன்ச்சு சரியாக வரும். இதோட நமக்கு இந்த வீடியோ முடிஞ்சது, இந்த பட்டி போட்டு முடித்ததும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ இந்த ஹோலில் வந்து நீங்கள் அந்த ரெடிமேட் நாடா கயிறு கோர்த்துக்கலாம். கோர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 பார்ட் பாவாடை, 4 பார்ட் பாவாடையில் நாம் தைச்சி முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.